கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவஜனமே, நமது ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தினால இந்த காலவேளையில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். விசேஷமா இந்த லைவ் மூலியமா உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த லாக்டவுன் நிமித்தம் நீங்கள் ஆராதனையில் கலந்து கொள்ள முடியாம, உங்களுடைய ஆலயங்களுக்கு போக முடியாம தடப்பட்ட சூழ்நிலையாய் காணப்பட்டாலும் அந்த நேரத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்க இருக்கிற இடத்துல குடும்பமாய் கூடாரத்தில் இணைந்து கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள அவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை நீங்கள் செலுத்துகிற போது தேவன் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, எங்களை கிருபையாய் நேசிக்கிறதான நல்ல இயேசுப்பா, அப்பா ராஜா, இந்த கால வேளைக்காயுமே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேளையில அப்பா அந்த லைவ் மூலியமாய் கர்த்தாவே ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை சந்திக்க கர்த்தர் கூட்டி கொடுத்த இந்த நேரத்துக்காய் நன்றி அப்பா. யாரெல்லாம் கர்த்தாவே இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ ஆண்டவரே, யாருக்குள்ள கர்த்தாவே எங்கெங்கெல்லாம் இந்த வார்த்தைகள் கடந்து போகிறதோ தேவ ஆவியானவர் தாமே அப்பா இந்த வார்த்தையோடு கூட கடந்து செல்ல வேண்டுமான ஜெபிக்கிறோம். கேட்கிற இருதயங்களை நீர் பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, வார்த்தையை கொண்டு நீங்க பலப்படுத்துங்கப்பா. வார்த்தையோடு கூட நீர் அவங்களோடு பேசுங்கப்பா. ஆண்டவரே, இந்த பிரசன்னம் இறங்கணும் ஆண்டவரே, உங்க மகிமை கடந்து வரணுமே சப்பா. ஆண்டவரே, துதிக்கிற வேளையிலும் வார்த்தைகளை கேட்கிற வேளையிலும் நாங்கள் ஜெபிக்கிற போது தேவ பிரசன்னம் இருக்கிற இடங்களுக்குள்ள வல்லமையை மகிமையை கடந்து செல்ல வேண்டுமான ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பிசாசானவன் ஆண்டவரே அநேக காரியங்கள் தடை செய்து வைத்திருந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறது ஒருபோதும் தடைப்பட்டு போகாதே சப்பா. நானும் என் வீட்டாருமை செய்து கர்த்தரை சேவிப்போம் என்று சொல்லி அப்பா அங்கங்க குடும்பங்களாய் இணைந்து உம்மை சேவிக்கும்படி உம்மை துதிக்கும்படி கர்த்தராகிய தேவன் கொடுத்த இந்த நேரத்துக்காய் நன்றி. இந்த லைவை நீங்க ஆசீர்வதிங்க. கர்த்தர் தாம் எங்களோடு கூட நடத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே என்னோடு கூட சேர்ந்து ஒரு பாடலை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சொல்லுங்கப்பா, உங்க கிருபைதான் என்னை தாங்குகிறது அப்பா, உங்க கிருபைதான் என்னை நடத்துகிறது. இந்த லாக்டவுன் நேரத்துல அப்பா, இந்த கொரோனா வைரஸ் சூழ்ந்திருக்கிற நேரத்துல வேலைகளுக்கு போகாமல் வீட்டுக்குள்ள கடந்திருந்தாலும் கர்த்தர் தாமே அவருடைய கிருபையினால நம்மை காத்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். துதிப்போமா. ஆமென். Thank you Jesus. உங்க கிருபையை காத்து, உங்க கிருபையை பாதுகாத்து, உங்க கிருபையினால் எங்களை மூடி மறைத்து வழி நடத்தி கொண்டிருக்கிறேன். உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. Thank you Jesus. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சொல்லுங்க, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகிறது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகிறது. அப்பா, உடைக்கப்பட்ட நேரங்களில் எல்லாம் கர்த்தாவே எனக்கு என்னை உருவாக்கின கிருபை உங்க கிருபைப்பா. அநேக இடங்கள் நாங்கள் உடைந்து இருக்கலாம், அநேக இடங்கள் நாங்கள் சோர்ந்து போய் கடந்து இருக்கலாம். எங்களை மீண்டும் உருவாக்கி எங்களை மீண்டும் இணைத்து நடித்த உங்க கிருபைக்காய் நன்றி. Thank you Father. அப்படியே உணர்ந்து பாடுகள. ஆமென் அப்பா. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட
போன நேரங்களெல்லாம் கர்த்தாவே என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை. நான் சோர்ந்து போய் ஆண்டவரே நான் பலவீனமாய் ஐயோ இந்த நாட்களில் விதமா இருக்கிறது, ஐயோ நாங்கள் வேலைக்கு போக முடியலையே, ஐயோ எங்களுக்கு மாதம் வர வேண்டிய ஐயோ வருமானம் வரவில்லையே என்று சொல்லி நான் சோர்ந்து போய் கிடந்த நேரங்களில் எல்லாம் ஆண்டவரே பலவீனமா என் மீது உன்னுடைய பலனை அனுப்பி நீர் என்னை பலப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்வதற்கான எனக்கு பலன் என்று சொன்னது போல என்னை பலப்படுத்தி நடத்துகிறது. உமக்கு நன்றி ஐயா. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சோர்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சோர்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஆமாப்பா, உங்க கிருபைதான் என்னை தாங்கு, உங்க கிருபைதான் என்னை நடத்து. ஆண்டவரே வழி நடத்தி கொண்டிருக்கிறது. ஒற்றுமில்லா நேரங்களில் ஆண்டவரே எனக்கு உதவி செய்தவர் நீங்க தான்ப்பா. ஒற்றுமே இல்லை என்று சொல்லி நீங்களும் திகைத்து நின்றிருக்கலாம். ஐயோ எந்த காரியம் என்னிடத்தில் இல்லை, எந்த பணம் என்னிடத்தில் இல்லை, எந்த காசு என்னிடத்தில் இல்லை என்று சொல்லி நீங்க நினைத்திருந்திருக்கலாம். ஆனா அப்பேற்பட்ட சூழ்நிலையில் எதிர்பாராத உதவி உங்களுக்கு சேர்ந்ததல்லவா, அதுதான் தேவ கிருபை. பாடுங்களே பாடுங்களே பாடுங்களே. Thank you, Father. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. சொல்லுங்கப்பா. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் ஒன்றுமில்லாமல் நான் கிடந்து உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. பாடுகளே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சொல்லுங்கப்பா. கிருபையே
கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. காத்திருப்போம் காத்திருப்பே அற்புதங்கள் பெறுவரை காத்திருப்பே 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 அற்புதங்கள் பெறுவரை காத்திருப்பே. ஆமென். ஹல்லேலூயா. விசேஷமா இந்த வேளையில உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருக்குள் காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை நம்பின பிள்ளைங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை நம்பின பிள்ளைங்க ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை. இதனால் தேவ செய்தியா என்று சொல்லி பார்க்கிற போது நாம் அநேக சூழ்நிலைகள், அநேக நேரங்களில், அநேக காலங்களில் நம்முடைய வாழ்க்கையில் தாமதங்கள் நடக்கிறது. டிலே டிலே டிலே. நிறைய பேருடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் தாமதமாய் காணப்படுகிறது, தாமதமாய் காணப்படுகிறது. இப்பொழுது இந்த கொரோனா வைரஸ்காய் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அநேகர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க, அநேக பரிசுத்தவான்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா இன்னும் தாமதமா இருக்கிறது. எதற்காக? அந்த கொரோனா வைரஸ் நம்ம நாடை விட்டு போகுவதற்காக, நம்ம பகுதியை விட்டு போகுவதற்காக, நம் ஜனங்களை விட்டு போவதற்காக இந்த 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 தாமதம் இந்த தாமதம் இந்த தாமதம் இந்த தாமதத்துல பார்க்கிற போது எதற்காக இந்த தாமதம்? சீக்ரெட் பிஹைண்ட் யுவர் டிலே. இந்த தாமதத்துக்கு பின்பா இருக்கிற ரகசியம் என்ன? ஏன் இந்த தாமதங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது? எதற்காக நம்ம தாமதமா இருக்கிறோம்? ஏன் தாமதத்தோட நம்ம காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிற போது சீக்ரெட் பிஹைண்ட் யுவர் டிலே, உன்னுடைய தாமதத்துக்கு பின்பா இருக்கிற ரகசியம் என்னன்னு சொல்லிதான் இந்த நாளில் தேவ ஆவியானவர் உங்களோடு பேச ஆசைப்படுகிறார். அப்படியே 2 பேதுரு 2 Peter chapter 3 verse 9. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் பார்க்கிற போது தெலுங்குல நான் வாசிக்கிறேன். కొందరు ఆలస్యమని ఎంచుకొని ప్రభు తన వాగ్దానము గురించి ఆలస్యము చేయువాడు కాడు. ప్రభు తన வாக்தானமு குறிச்சி தேவனாகி கர்த்தர் அவருடைய வாக்குறுதி நிமித்தம் அவர் ఆలస్యము చేయువాడు కాడు గాని ఎవడును నశింపవలెనని ఇచ్చయింపక అందరూ మారు మనసు పొందవలనని కోరుచు మీ యొడల దీర్ఘ శాంతము గలవాడై யுன்னாடு. கர்த்தர் அவர் கொடுத்த வாக்குறுதிகளை அவர் ஒருபோதும் அவர் நிறைவேற்றுவதற்கு அவர் தாமதப்படுத்துகிற தேவன் இல்லை. கர்த்தருடைய வாக்குறுதிகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை, கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் ஆகட்டும், வசனங்கள் ஆகட்டும், அநேக காரியங்கள் நிறைவேற்றுவதற்கு அவர் தாமதமாய் காணப்படவில்லை. ஏன் தாமதம் காணப்படுகிறதுனா நமக்குள்ள ஒரு மாற்றங்கள் வரணும் என்று சொல்லி, நமக்குள்ள ஒரு சில காரியங்கள் மறுரூபம் ஆக்கப்படணும் என்று சொல்லிதான் அந்த தாமதங்கள் காணப்படுகிறது. நிறைய நாட்களாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய் அன்பு சகோதரி. என் சுகத்துக்காக, என்னுடைய வியாதிக்காக, என் குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக அநேக நாட்களாய் ஏங்கிக் கொண்டிருக்கிறாயா வாழ்வி சகோதரனே. இந்த காரியத்திலிருந்து நான் வெளியே வரணும். ஐயோ என்னால எதுவும் செய்ய முடியலையே, நிறைய பிரயாசத்தோடு நான் காணப்படுகிறேன். என் குடும்ப சூழ்நிலை மாறணுமே, வீடு மாறணும், பிரச்சனை எல்லாம் மாறணும்னு சொல்லி நிறைய பிரயாசத்தோடு காணப்படுகிறேன். நிறைய பிரயாசத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனா எந்த ஒரு மாற்றம் காணாமல் இருக்கிறதா? ஒரு சில ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் நல்ல வரங்கனால நிரப்பப்படணும், ஆவியின் வரங்கனால
அபிஷேகிக்கப்படணும், அவருடைய கிருபையினால் அபிஷேகிக்கப்படணும் என்று சொல்லி தேவ சமூகத்துக்குள் அநேக காரியங்களை நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஜெபித்து 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 நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் தாமதமாய் கொண்டிருக்கிறதா? ஐயாடா ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், ஆனா நான் எதிர்பார்க்கிற காரியத்துல இன்னும் நான் விடுதலை பார்க்க முடியல, வெற்றியை பார்க்க முடியல, சுகத்தை பார்க்க முடியல, அதிசயத்தை பார்க்க முடியல, அற்புதத்தை பார்க்க முடியல என்று சொல்லி நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? இதனால் தேவனாகிய கர்த்தர் உன் வாழ்க்கையில ஏன் அந்த தாமதத்தை வைக்கிறார்? எதற்காக அந்த டிலே? எதற்காக அந்த டிலே? எதற்காக அந்த தாமதம் அப்படின்னு சொல்லி பார்க்கிற போது இந்த ஓய்வு நாள் தினத்துல 3 காரியங்களை கொண்டு அவங்களோட நான் பேச போகிறேன். டிலே, தாமதம், சீக்ரெட் பிஹைண்ட் யுவர் டிலே. உன்னுடைய தாமதத்துக்கான ரகசியம் என்ன? அந்த தாமதத்துல தேவன் உனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? அந்த தாமதத்துல தேவனுடைய நோக்கம் என்ன? நீ எதிர்பார்க்கிற டெஸ்டினி, நீ எதிர்பார்க்கிற லட்சியம், நீ எதிர்பார்க்கிற கோல் ரீச் ஆகுவதற்கு தாமதமா இருக்கிறதா? அந்த ரெஸ்டிங் பீரியட்ல தேவன் உனக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படி சொல்லிதான் தேவனாகிய கர்த்தர் என்னோட பேச ஆசைப்படுகிறார். இந்த தாமதம் என்ன செய்கிறது என்றால், delay makes you come closer to Lord. Delay makes you come closer to Lord. தேவ சமூகத்துல நீ நெருங்கி வருவதற்காக தான் இந்த தாமதம் வாழ்க்கையில வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தாமதம் இருக்கிற போது நீ செய்கிற காரியம் என்னவென்றால், அந்த தாமதத்தின் நடுவுல நீ எதிர்பார்க்கிற காரியம், நீ எதிர்பார்க்கிற டோர் உனக்கு ஓபன் ஆகாமல் இருக்கிறது இல்ல. நீங்க ஒரு ஆபீஸுக்கு போறீங்க, ஒரு கவுண்டருக்கு போறீங்க, ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறீங்க, அந்த இடத்துல அந்த கவுண்டர் க்ளோஸ் பண்ணப்பட்டு இருக்கிறது, அந்த கேட் க்ளோஸ் பண்ணப்பட்டு இருக்கிறது. இமிடியேட்டா நீங்க செய்கிற காரியம் என்ன? அந்த இடத்துல இருக்கிற ஒரு அதிகார இடத்துல போறீங்க, certain officer இடத்துல, you search for certain officer. அந்த குறிப்பிட்ட ஆபீசரை நீங்க தேர்ந்தெடுத்து அவர் இடத்துல போய் கேட்கிற கேள்வி, excuse me sir, when the gate opens, excuse me sir, when the door opens, excuse me sir, when the counter opens. ஐயா எப்ப இந்த கதவு திறக்கப்படும்? ஐயா எப்ப இந்த கவுண்டர் திறக்கப்படும்? ஐயா எப்ப அந்த கேட் திறக்கப்படும் என்று சொல்லி அது மூடப்பட்ட உடனே நீங்க போய் அந்த குறிப்பிட்ட அதிகாரி இடத்துல கேட்கிறீங்க, அது எப்போ திறக்கும் என்று சொல்லி. அந்த மூடப்பட்ட கதவு என்ன செய்கிறது? அந்த அதிகாரி இடத்தில் போக உன்னை வழி நடத்துகிறது. அதே போலதான் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில தாமதம் என்ன செய்து தெரியுங்களா? நீங்க தேவனை தேடி போகும்படி உதவி செய்கிறது. அந்த வாசல் திறக்கப்பட்டிருந்துச்சுன்னா நீங்க அதுக்குள்ள பிரவேசிப்பீங்க. அந்த காரியம் நடந்துருச்சுன்னா அப்படியே போயிட்டே இருப்பீங்க. அந்த டோர் ஓபன்ல இருந்துச்சுன்னா அந்த வழியில நீங்கள் பிரவேசித்து இன்னொரு அறைக்குள்ள கடந்து போய் கொண்டு இருப்பீங்க. ஆனா அது மூடப்பட்டிருக்கிற போது நீங்கள் தேடுகிற அதிகாரி இடத்துல போறீங்க. அதே போல இந்த தாமதம், delay makes you come closer to Lord. 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்ரீ காணப்படுகிறார். அநேக நாட்களாய் ஜெபித்தான், அநேக இடத்துக்கு போனா, சுகம் பெற முடியல, அற்புதம் பெற முடியல, விடுதலை பெற முடியல. அநேக நாட்களாய் அவளுடைய பலவீனம் தாமதமாக இருந்துச்சு. உடனடியே அவள் செய்த காரியம் என்ன? இயேசுவை தேடி போக ஆரம்பித்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவளுடைய தாமதம் 12 வருடம் பெரும்பாடு, 12 வருடம் பெரும்பாடு. ஒருவேளை நான் இப்படிதான் நினைச்சுக்குவேன், அவங்களுக்கு இமிடியேட்டா அந்த சுகம் நடந்துடுச்சுன்னா அவங்க இயேசுவை தேடி போயிருக்க மாட்டாங்க, இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டு இருக்க மாட்டாங்க, ஏசப்பா அவரை பார்த்து ஸ்ரீயே அவங்க விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்லி இருக்க மாட்டாரு. இன்னைக்கு நம்ம அவங்களை குறித்து பேசியிருக்க மாட்டோம். உன் வாழ்க்கையில தாமதம் இருக்குது என்றால் நீயும் ஆண்டவரை தேடி போகும்படிக்காக, நீ அந்த ஆண்டவரை தேடி போகிற போது நீ ஒரு விடுதலையும், நீ ஒரு விராக்களையும், நீ ஒரு பெற்றுக்கொண்டு அந்த அற்புதம், அவள் பெற்றுக்கொண்டு அந்த சுகம் ஆண்டவருக்குள்ள சாட்சியாய் நிறுத்திருக்கிறது. சோ இந்த டிலே என்னப்படுகிறது, இந்த தாமதம் என்னப்படுகிறது உங்க வாழ்க்கையில் எதுக்காக தெரியுங்களா? உங்களை it makes you to come closer to Lord.
தேவ சமூகத்துக்குள் நீங்க நெருங்கி வரும்படி, தேவ சமூகத்துக்குள் நீங்கள் கடவுளே என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி பார்க்கிறீங்க, ஆண்டு சமூகத்தை தேடுறீங்க, ஆண்டு சமூகத்துல காத்திருக்கிறீங்க, ஆண்டு சமூகத்துக்குள்ள ஜெபிக்கிறீங்க. அந்த தாமதம் செய்கிற காரியம் என்னவென்றால் உங்களை ஆண்டவர் இடத்துல நெருங்கி கொண்டு வருகிறது. அல்லேலூயா. இரண்டாவது காரியம் பார்க்கிற போது, இந்த தாமதம் எதற்காக என்று சொல்லி பார்க்கிற போது, it makes you beautify. It makes you purify. It makes you beautify. Beautify பரிசுத்தம், சுத்திகரிப்பு. காரியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்க நிறைய விசுவாசிங்க விதமாய் கேட்பாங்க, அந்த காரியம் என் வாழ்க்கையில இன்னும் கிடைக்காம இருக்கிறது, காரணம் என்ன ஐயா? நான் செய்த பாவமா? என்னிடத்தில் இன்னும் ஏதாவது பாவங்கள் இருக்கிறதா? இன்னும் தேவன் மன்னிக்க கூடாத தன்மைகள் என்னிடத்தில் இருக்கிறதா என்று சொல்லி அநேகர்கள் என்ன செய்வாங்க? ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை சுத்திகரிங்க, எனக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க, என்னை மறுரூபமாக்குங்க என்று சொல்லி கேட்கிறார்கள். அவ்விதமாய் இந்த தாமதம் உங்களை என்ன செய்கிறதுனா, கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாய் உங்களை சுத்திகரிப்பு செய்கிறது. இந்த தாமதம் எதற்காக? யோசிப்புடைய வாழ்க்கையில பாருங்க, ஒரு அடிமையாய் அவன் கடந்து போகிறான். அவன் ஒரு அடிமையாய் போகிறான். அந்த அடிமையின் காலத்துல பாடுகள் மத்தியில எல்லாம் மூடப்பட்ட வாசல், எல்லாமே இருளாய் காணப்படுகிற வேளையில கர்த்தர் அவன் என்ன தெரியல செய்கிறான்? பரிசுத்தமாய் வாழும்படி, பரிசுத்தமாய் காணும்படி, ஒரு பரிசுத்தத்தோடு காணப்படும்படி ஒரு மறுரூபம் கர்த்தர் அவருடைய வழி நடத்துகிறார். உன்னுடைய வாழ்க்கையில தாமதம் எதற்காக தெரியுங்களா? உன்னை பரிசுத்தப்படுத்தும்படிக்காய், உன்னை மறுரூபமாக்கும்படிக்காய், உன்னை சுத்திகரிக்கும்படிக்காய். அநேகர்கள் இவ்விதமாய் ஜெபத்துல காத்திருக்கிற போது கேட்கிறீங்க, ஆண்டவரே என்னை சுத்திகரிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை தகுதிப்படுத்துங்க. நம்மை அறியாமல் அநேக பாவங்கள் நமக்குள்ள இருக்கலாம். நம்ம அறியாமல் அநேக காரியங்கள், கண்ண நிச்சயங்கள், வாலிப பிள்ளைகளை உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன், உங்களை அறியாமல் அநேக காரியங்கள் உங்களுக்குள்ள இருக்கும். நீ எதிர்பார்க்கிற, ஐயா நல்லா ஜெபிக்கணும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், ஒரு மாற்றம் காணாமல் இருக்கிறது என்று சொல்லி நீ எதிர்பார்க்கலாம். அந்த தாமதம் எதற்காக என்றால், தேவன் உன்னை சுத்திகரிக்கும்படிக்காய், தேவன் உன்னை பரிசுத்தப்படுத்தும்படிக்காய், தேவன் உன்னை மாற்றப்படும்படிக்காய், தேவன் உன்னை மறுரூபமாக்கும்படிக்காய். It makes you beautify. It makes you beautify. இந்த தாமதம் உன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. மூன்றாவது பார்க்கிற போது, it makes you build by faith. It makes you build by faith. It makes you build by faith. இந்த தாமதம் உன்னுடைய விசுவாசத்துல கட்டப்படுகிறது. உன்னுடைய தாமதம் உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய விசுவாசத்தினால கட்டப்படுகிறது. நீங்கள் தாமதமாய் காணப்படுகிற போது அநேக காரியங்களுக்காய் செபித்து தாமதமாய் கொண்டிருக்கிறது, நாட்கள் தாமதமாய் கொண்டிருக்கிறது சொல்லி நீங்க நினைக்காதீங்க. அந்த தாமதத்தின் மத்தியில கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், உங்களை விசுவாசத்துல கட்டி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை விசுவாசத்துல கர்த்தர் கட்டுகிறார். யோபு தன் வாழ்க்கையில பார்க்கிற போது எல்லாமே இழந்து போயிட்டான், ஒன்றுமே இல்லாமல் காணப்படுகிற வேளையில கர்த்தர் யோபை தன் விசுவாசத்துல கட்டுகிறார். He built Job by faith. He built Job by faith. அந்த யோபை தேவனாகிய கர்த்தர் விசுவாசத்தினால கட்டுகிறார். அவிதமாய் இந்த தாமதம், அவிதமாய் இந்த டிலே, அவிதமாய் இந்த தாமதங்கள் எதிர்பார்த்து நீங்கள் ஜெபிக்கிற போது, அநேக தேவ பரிசுத்தவான்களுடைய செய்திகளை நீங்கள் கேட்கிற போது, அநேக லைவ் டெலிகாஸ்ட்களை நீங்கள் பார்க்கிற போது, அந்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை விசுவாசத்துல கட்டுப்படும்படிக்காய் உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது. தாமதம் எதற்காக ஆண்டவரே? ஏன் இன்னும் தாமதமா இருக்கிறீங்க? ஏன் இன்னும் தாமதமா இருக்கிறீங்க? என்னை ஆசீர்வதிக்காமல் இருக்கிறீங்களே, எனக்கு சுகத்தை காண செய்யாமல் இருக்கிறீங்களே, நான் வியாதியோடு இருக்கிறேன், கஷ்டத்தோடு இருக்கிறேன், கவலையோடு இருக்கிறேன், கண்ணீரோடு இருக்கிறேன், உபத்திரத்தோடு இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இந்த தாமதத்தின் மத்தியில கர்த்தர் உங்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். இந்த தாமதத்தின் வழியாய் தேவன் அநேக பாதையில உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அதுதான், அது தாமதம் உங்களை ஆண்டவருக்கு நெருங்கி வர உதவி செய்து கொண்டிருக்கிறார். அந்த தாமதம், அந்த டிலே தான் நீங்கள் பரிசுத்தமுள்ள பாத்திரங்களை தேவ பார்வையில காண உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்.
அந்த தாமதம் தான் உன்னை இன்னும் 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 விசுவாசத்துல பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. நினைச்சு பாருங்க, அந்த தாமதமே இல்லாம, அந்த கேட்டே இல்லாம இருந்தா நீங்க அப்படியே போயிட்டு இருப்பீங்க இல்லைங்களா? ஐயா, நாங்க நிறைய நாளை ஜெபிச்சுன்னு இருக்கிறேன். 9 வருஷம், 10 வருடம், 15 வருடம், 20 வருடம் அப்படி சொல்லி ஒரு சிலர் சொல்லுவாங்க. அம்மா, நீங்க அத்தனை வருடங்களை ஜெபிக்கிறதுனால அவங்கள அறியாம உங்களுக்குள்ள விசுவாசம் வந்ததில்ல. அதுக்கு முன்பா இருந்த விசுவாசத்தை பாருங்க, அதுக்கு பின்பா இருக்கிற விசுவாசத்தை பாருங்க. அன்னைக்கு இருக்கிற விசுவாசம், எனக்கு இருக்கிற விசுவாசம் நீங்க பாருங்க. இந்த விசுவாசத்தை உங்களை பலப்படுத்துகிறது. அநேக வாலிப பிள்ளைங்க அசுத்தமான வாழ்க்கை, அந்தரங்கமான வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி நினைச்சு பாருங்க. கர்த்தர் உங்களை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அநேக தாமதத்தின் நடுவுல தாமதமா இருக்குதுன்னு சொல்லி நீங்க நினைச்சு இருக்கலாம். ஐயா, ஆரம்ப நாட்கள் உங்களுடைய ஜெப வேலை எவ்வளவு நேரம் இருந்துச்சு? சிஸ்டர், நீங்க எவ்வளவு நேரம் பிரேயர் பண்ணி இருந்தீங்க? ஒரு 10 நிமிடம், 15 நிமிடம். எனக்கு 1 மணி நேரம் ஜெபிக்கிறீங்க, 3/4 மணி நேரம் ஜெபிக்கிறீங்க, 2 மணி நேரம் ஜெபிக்கிறீங்க. ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் ஜெபிக்கிற விசுவாசிகள் உண்டு. அந்த தாமதம் தானே உன்னை ஜெபிக்க உதவி செய்து கொண்டிருக்கிறது. அந்த தாமதம் தானே உன்னை கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள நெருங்கி போக உதவி செய்திருக்கிறது. தேவன் சொன்னது ஒருபோதும் தடைப்பட்டு போகாத ஐயா. ஒருபோதும் ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதி அது மாறி போகாது. மனுஷன் சொல்லிடலாம், நான் இதை செய்வேன்னு சொல்லி இப்படி சொல்லுவான். ஐயா, நான் அதை சொல்லலன்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் செய்ய சொன்னது அது ஒருபோதும் தடைப்பட்டு போகாது. அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். ஆனா அந்த நிறைவேற்றுக்கு முன்பா ஆண்டவருடைய வாக்குறுதி இந்த இடத்துல இருக்கிறது. ஆண்டவருடைய வாக்கு தத்தம் இந்த இடத்துல இருக்கிறது. அந்த அற்புதம் இந்த இடத்துல காணப்படுகிறது. ஆண்டவருடைய வாக்குறுதி நிச்சயமாய் உன்னுடைய அற்புதத்தை பெறுவதற்காய் உதவி செய்யும். ஆனா அவருடைய வாக்குறுதிக்கும் அவருடைய அற்புதத்துக்கும் நடுவுல காணப்படுகிறது தாமதம். எதுக்காக என்றால், உங்களை அநேக காரியத்தின் நடுவுல கர்த்தர், உங்களுக்கு அநேக அனுபவத்தின் நடுவுல கர்த்தர் வழி நடத்துவதற்காக, உங்களை தேவன் சமூகத்துக்குள்ள நெருங்கி வருவதற்காக, அவருடைய சமூகத்துக்குள்ள பரிசுத்தமாய் காணப்படுவதற்காக, அவருடைய பாதத்துல விசுவாசத்தில் நீங்கள் கட்டுப்படுவதற்காக. அதனால இனி நீ கவலைப்படாதீங்க. ஐயா, இந்த லாக்டவுன் இப்படியா இருக்கிறது பாருங்க. இந்த லாக்டவுன் நிமித்தம் நிறைய பேரோட நாங்க பேசுறோம். நிறைய குடும்பம் ஜெபிக்க ஆரம்பித்து இருக்கிறாங்க. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஐயா, நாங்க ஜெபித்து இருக்கிறோம். கொரோனா வைரஸ் விலகி போகணும், விலகி போகணும், விலகி போகணும், விலகி போகணும் என்று சொல்லி தேவன் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ரொம்ப மகிழ்ச்சியான காரியம். நிறைய வாலிப பிள்ளைங்க தனித்தனியா போய் ஜெபிக்கிறாங்க. நிறைய பகுதியில, வனாந்தர பகுதியில போய் ஜெபிக்கிறாங்க. நிறைய குடும்பம் அந்த நேரத்துல நிறைய பரிசுத்தவான்கள், நிறைய தேவ மனிதர்கள் லைவ் மூலியமா, டெலிகாஸ்ட் மூலியமா, நிறைய சேனல் மூலியமாய் வராங்க. அவங்க சொல்றாங்க, அந்த நேரத்துல நாங்கள் குடும்பமாய் உட்கார்ந்து ஜெபிக்கிறோம். பாருங்களேன், அந்த வைரஸ் இருக்கிற நிமித்தம் அது போலியே நம்ம ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படல என்று சொல்லி நீங்க கலங்காதீங்க. அது நிமித்தம் கர்த்தர் அநேக மாற்றங்களை நம்ம தேசத்துல கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அது நிமித்தம் அநேக சுத்திகரிப்பை தேவன் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அது நிமித்தம் அநேகர்களை விசுவாசத்துல தேவன் கட்டி கொண்டிருக்கிறார். செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்பட்டு போகாது. ஒரு விசேஷத்தை திட்டத்தையும் ஒரு விசேஷத்தை சித்தத்தையும் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார். அதனால் நீங்க தாமதத்தை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. தேவன் தாமே நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கிறீர்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இங்க யார் எந்த இடத்துல இருந்தாலும் அப்படியே கண்களை மூடி அப்பாக்கு நேரம் ஒப்பு கொடுங்க. அப்பா, இந்த தாமதத்தின் நடுவுல, இந்த தாமதத்தின் மத்தியில, இந்த டிலேனால நான் உங்களை தேடி வருகிறேன். உங்க இடத்துல நான் வந்திருக்கிறேன். எஸ் லார்ட். ஆண்டவரே, இந்த நேரங்களில் அநேக மாற்றங்கள் எனக்குள்ள வந்திருக்கிறது. விட வேண்டிய காரியங்கள் நாங்கள் விட்டு இருக்கிறோம். எங்களுக்குள்ள பரிசுத்தம், எங்களுக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு உண்டாயிருக்கிறது. உற்சாவதாக இந்த தாமதத்தின் நடுவுல எங்களை விசுவாசத்தில் நீங்கள் கட்டி கொண்டிருக்கிறீர்கள். எஸ்லா, தேங்க்யூ ஃபாதர் என்று சொல்லி அப்படியே ஒப்பு கொடுப்போம். அன்பின் ஆவியானவரே,
கிருபையாய் நேசிக்கிறதான நல்ல இயேசுப்பா. அப்பா அதோ ராஜா ஆண்டவரே, இந்த கால வேலைக்காய் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைக்காய் ஆண்டவரே, அப்பா அங்க குடும்பங்களுக்காய் ஆண்டவரே, அப்பா அங்க ஜனங்களுக்காய் என்ன வார்த்தை கொண்டு பேசணும்னு சொல்லி கேட்டபோது கர்த்தராகிய தேவன் சொன்ன ஒரு காரியம், இந்த தாமதங்கள் எதற்காய் என்றால், இந்த தாமதத்தின் நடுவுல அநேக மாற்றங்களை பிள்ளையுடைய வாழ்க்கையில நான் கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தாவே எனக்கு கொடுக்கிற வார்த்தைக்காய் நன்றி அப்பா. ஆமாண்டவரே, அநேகர்கள் ஆண்டவரே தேவன் பக்கமாய் திசை திருப்பும்படி ஆண்டவரே உம்மை தேடி வரும்படி நீங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறீங்க. ஆமாண்டவரே, அநேகர்களை ஒரு பரிசுத்தமான பாதையில ஒரு சுத்திகரிப்போட வாழ நீங்க உதவி செய்து கொண்டிருக்கிறீங்க. அநேகர்களை தங்களுடைய விசுவாசத்தினால கட்டப்பட நீங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறீங்க. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். ஒப்பு கொடுங்க. நான் இன்னும் ஆண்டவரே உங்க சமூகத்துக்குள்ள இன்னும் நெருங்கி நான் வரணும். I have to come closer, Lord. Still I have to come closer, Lord. Still I have to come closer, Lord. இன்னும் நான் நெருங்கி வர உதவி செய்யுங்க. இன்னும் என்னை பரிசுத்தப்படுத்துங்க, இன்னும் என்னை பரிசுத்தப்படுத்துங்க, இன்னும் என்னை தகுதிப்படுத்துங்க, இன்னும் என்னை சுத்திகரிங்க. கேளுங்க. ஆமாண்டவரே, இனி ஆண்டவரே விசுவாசத்தை நான் பலப்படணும், விசுவாசத்தை நான் கட்டப்படணும். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். ஒரு நிமிடம் அப்படியே ஜெபிங்களே, இந்த மூன்று காரியத்துக்காய் ஜெபிங்களே. இந்த தாமதத்தின் நடுவில் கர்த்தர் செய்கிறேன். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். அப்பா அந்த வார்த்தையை கேட்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, ஒவ்வொரு சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு சகோதரங்களுக்காய் ஜெபிக்கிறேன். அப்பா அவங்களுடைய கரம் நீட்டப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க மகிமை கடந்து வர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்னென்ன காரியங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில அப்பா தாமதமாய் காணப்படுகிறதோ அந்த தாமதத்தின் மத்தியில அநேக ரகசியங்களை கர்த்தராகிய தேவன் நீங்க கற்றுக் கொடுத்திருக்கிறீர். இனி ஆண்டவரே, நீங்கள் வைத்திருக்கிற சுகத்தையும் பலத்தையும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் பெற்றுக்கொள்ள தேவனாகி கர்த்தர் உதவி செய்தருளுவீராக. அப்பா நீ செய்ய நினைத்தது ஒருபோது தடைப்பட்டு போகாது. அதுக்கு தடையாய் காணப்படுகிற பொல்லாத சத்துருவன் வல்லமைகள், பொல்லாத சத்துருவன் அந்தகாரங்கள், பொல்லாத சத்துருவன் கிரிகள் இயேசுவின் நாமத்தினால அப்பா முறியடிக்கப்பட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால சுத்திகரிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால அப்பா அந்த பிள்ளைகளை கர்த்தர் தாமே தொட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு சுத்திகரிப்பை உண்டாக்குவீராக. விசேஷமா வியாதியஸ்தர்கள் காணப்படுகிறீர்களா? உங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, வியாதியோடு காணப்படுகிற அன்பு சகோதரிகளுக்காக சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, சகோதரர்களை தொடுங்கப்பா, சகோதரிகளை நீங்க தொடுங்கப்பா. எந்த இடங்கள் பலவீனமாய் காணப்படுகிறதோ அந்த இடங்களுக்குள்ளே நேசருடைய நேசகரம் நீட்டப்படுவதாக. பெரும்பாடுள்ள ஸ்ரீ பெற்றுக் கொண்ட அந்த அற்புதத்தை ஆண்டவரே பிள்ளைகள் பெற்றுக் கொள்ளப்பட்டபடிக்காய் ரீமா சீக்கரபா ஹந்து ரமா கரபரபா இப்பொழுது என் தேவனுடைய மகிமை இறங்கி ஒரு விடுதலை கட்டளிடுவீராக, விடுதலை காண செய்வீராக, ஒரு சுத்திகரிப்பை உண்டாக்குவீராக. சுத்திகரிப்பு இப்பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில உண்டாக்கிட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக பரிசுத்தங்கள் அப்பா, அநேக வாலிப பிள்ளைகள் பரிசுத்தமாகட்டும் ஐயா. வாலிப சகோதரனுக்காய் ஜெபிக்கிறேன். ரகசிய பாவங்கள், அந்தரங்கமான பாவங்கள் அப்பா விட்டு வெளியே வரும்படி ஆண்டவரே பரிசுத்தமா உள்ளவர் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்னது போல இன்னும் பரிசுத்தத்தை அடைய உதவி செய்யுங்கப்பா. அந்த வாலிப பிள்ளைங்க என்ன பாவங்கள் அவர்களோடு போராடி கொண்டிருக்கிறதோ, விட முடியாமல் காரியங்கள், விட முடியாத சுபாவங்கள் என்னென்னலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ, என் நேசருடைய நேசகரம் நீட்டப்பட்டு அந்த கண்களுக்குள்ள, அந்த இருதயத்துக்குள்ள, அந்த சிந்தனைகளுக்குள்ள இப்பொழுது ஒரு சுத்திகரிப்பு வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அநேகர்கள் ஆண்டவரே விசுவாசத்துல பலப்பட ஆண்டவரே ஆதியில இந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள அப்ப அந்த குவாரண்டைன் டைம்ல கர்த்தாவே அநேகர்கள் ஜெபிக்கிற போது ஆண்டவரே இழந்து போன வல்லமைகள், இழந்து போன அபிஷேகங்கள், இழந்து போன நன்மைகள் இரட்டியா பெற்றுக்கொள்ளபடி எவ்விதமாய் தன்னுடைய வாழ்க்கையில அப்ப அவன் கட்டப்பட்டானோ விசுவாசத்துல ஒவ்வொரு பிள்ளைகள் கட்டப்பட வேண்டும் என ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேசத்தை கண்ணோக்கி பாரும் ஐயா, ஒரு குடும்பங்களை கண்ணோக்கி பாரும் ஐயா. இயேசுவே சொன்னாலாகும் அப்பா. அப்பா நீங்கள் கட்டளையிட்டால் நிற்கும் சாமி. வார்த்தை அனுப்பும் ஐயா,
வார்த்தை அனுப்பி ஆண்டவரே ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுமை. ஒரு நிமிடம் என் பாரத தேசத்துக்காய் ஜெபிக்கிறேன். அப்பா, தேசத்தில் உள்ள 29 ஸ்டேட்டுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு நாடு, நகர, பட்டணங்கள், கிராமங்களுக்காய் ஜெபிக்கிறோம். பசு பட்டினியோடு காணப்படுகிற குடும்பங்கள் அப்பா, அவர்களை வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே, பசியின் மத்தியில, பஞ்சத்தின் மத்தியில, வறுமை மத்தியில காணப்படுகிறப்பா ஒரு குடும்பத்தை ஆண்டவரே விடுதலை ஆக்கு சாமி. அப்பா, நீங்க அவர்களை தொடுங்க சாமி. அவர்களுடைய தேவைகளை சந்திங்கப்பா. ஆண்டவரே, பயத்தின் நடுவில் காணப்படுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஐயோ, நாங்க எப்படி இருக்கிறோமே, வீட்டு வாடகை கட்ட முடியலையே, கரண்ட் பில்ல கட்ட முடியலையே, ஐயோ ரேஷன் வாங்க முடியலையே என்று சொல்லி அப்பா, நாளை தினத்தை குறித்து கவலையோடு காணப்படுகிறவர்களுக்கு நாளை தினத்தை குறித்து நீ கலங்காதே என்று சொல்லி அப்பா அவர்களை இங்க பலப்படுத்துங்க சாமி. ஆண்டவரே, எங்க தேசத்துக்குள்ள அது சீக்கிரத்தோட சுத்திகரிப்பு உண்டாகி என் தேவ சித்தம் நிறைவேறி பெரிய மாற்றங்களை கொண்டு வர வேண்டுமான ஜெபிக்கிறோம். எல்லாம் நீங்கள் ஆசீர்வதிங்க. அநேகர்களுக்கு பிரயோஜனமாய் நீங்க மாற்றுங்க. தேவ பிரசன்னம் தாமே ஆண்டவரே இந்த வார்த்தைகளோடு கடந்து செல்ல வேண்டுமான ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இதுக்கு சப்போர்ட்டாய் துணையா இருக்கிறேன் எல்லா அன்பு சகோதரிகளையும் கர்த்தராகிய தேவன் இதை ஆசீர்வதித்து நடத்துவீராம். மறுபடுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்து. துதிகரமாகி ஒருவருக்கு இயேசுப்பா நாமத்தில் ஜெபிக்கிறோம் மிகச் நல்ல பிதாவே. ஆமென். நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். முழுமையே பற்றி நாமத்தை ஸ்தோத்திரம். நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள். ஆமென். 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 Praise the Lord. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.